சீமானுக்கு அரசு நெருக்கடி கொடுப்பது உண்மை, அரசியல் அழுத்தம் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு நபரை விசாரிக்க இவ்வளவு போலீசாரை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டார். அரசு நெருக்கடி கொடுப்பது உண்மை. ஏன்னு சொன்ன இந்த வழக்கு இன்றைக்கு இல்ல, என்றைக்கே இருக்கின்றது. இன்னைக்கு என்ன அரசியல் அழுத்தம்? ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். இந்த தேர்தலில் சந்திச்சது சீமான் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி தான் போட்டி போட்டது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இது அரசியல் ரீதியாக இருந்தால் அது சரியான நிகழ்வாக இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு விசாரிப்பதற்கு, ஒரு நபரை விசாரிப்பதற்கு இவ்வளவு காவல்துறையை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பதட்டத்தை அரசே உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இங்கு ஆட்சி மொழி தமிழ், தொடர்பு மொழி ஆங்கிலம் என்று தெரிவித்தார். இந்த நாட்டின் ஆட்சி மொழி தமிழ், தொடர்பு மொழி ஆங்கிலம். இங்கே இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம விரும்பிய மொழியை நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம். அது விருப்பத்தின் அடிப்படையில் ஹிந்தி படிக்கலாம், நீங்க ஜாப்பனீஸ் படிக்கலாம், சைனா படிக்கலாம், உருது படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம். விருப்ப பாடமாக மொழி பாடங்களை தேர்வு செய்து படிப்பது என்பது வேறு. தமிழ்நாட்டில் இந்தியை படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி தருவோம் என்று திணிப்பது என்பது வேறு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.